ஷெட்யூல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு லெஷர் டைம்ல நம்ம ஃப்ரீயா வந்து நம்மளுடைய மீட்ல எல்லாத்தையும் பாக்குறதுக்கு, எல்லாத்தையும் உங்களை எல்லாம் பாக்குறது வீடியோ மோட்ல பாக்குறதுக்கு மேக்ஸிமம் இன்னைக்கு நிறைய பேர்த்த பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆனாங்கன்னா, வீடியோல வந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்ல இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்து நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கு கால் பண்ணி, நம்ம இந்த மாதிரி ஒரு ஜூம் மீட் இருக்கு, விமன்ஸுக்கான மீட் இருக்கு அப்படிங்கறத ஞாபகப்படுத்தி அவங்கள லிங்க் அனுப்பிச்சு ஜாயின் பண்ண வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணி வந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய மீட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்து கொஞ்சம் குயிக்கா எல்லாத்தையும் வர வச்சீங்கன்னா, நம்மளுடைய மீட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல எல்லா உமன் என்டர்பிரினர்ஸ் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நிறைய பேர் வீடியோல இல்லாம இருக்கும். ஸோ எல்லாருமே வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஆன் பண்ணி வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ ஒவ்வொருத்தர் ஆன் பண்ணி வராங்க. ஸோ வார்ம் வெல்கம் மேம். ஒரு 30 செகண்ட்ஸ் ப்ரேயர்ஸ் முடிச்சுட்டு நம்ம இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் ப்ரேயர். தேங்க்யூ. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிசினஸ் அப்படிங்கிறது வீட்டுல இருந்தபடியே நம்ம எப்படி இப்ப ஜூம்ல பார்த்து கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோமோ அதே மாதிரி நம்மளுடைய பிசினஸ் அப்படிங்கறத நம்ம ஒரு பாசிவ் இன்கமா வீட்டுல இருந்து நம்மளுடைய வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு அதோட நிக்காம அடுத்த நகர்வான நம்மளுடைய இண்டிவிஜுவல் இன்கம் அப்படிங்கிறத வச்சு நம்ம எப்படி நம்ம இது ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் நமக்கு இந்த பிசினஸ்ல எத்தனை இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு ஒரு பிளான் இந்த பிசினஸ் உடைய பிளான் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய சௌமியா மேம் சொல்ல இருக்காங்க. ஒரு ஸ்டார் 500 ரேங்க் ஷார்ட் பீரியட்ல முடிச்சிருக்காங்க. ஒரு யங் ஆண்டர்பிரினர்னு சொல்லலாம். இங்க இருக்கிறதுலயே பார்த்தோம்னா எங்க எல்லாத்தையும் விட மேம் ஒரு யங் ஆண்டர்பிரினர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிளான் பிரசன்டேஷனை நம்ம கேட்கலாம். வார்ம் வெல்கம் மேம் சௌமியா மேம். மேம் சௌமியா மேம் அன்மியூட் கொடுங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் ஹேம்லதா மேடம். இந்த ஒண்டர்ஃபுல்லான ப்ரெசன்டேஷன் ஷேர் பண்றதுக்கு எனக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம திருப்பூரோட கேப்டன் மிஸ்டர் சிவபிரகாஷ் சாருக்கு நான் தேங்க் பண்ணிட்டு என்னோட செஷனை நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருமே வந்து ஒரு இன்கம் அப்படிங்கிறது வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே நம்ம தேடிட்டே இருக்கோம். இங்க நம்ம உமன்ஸா கனெக்ட் ஆகி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம தேவைகளும் நம்ம வீட்டோட தேவைகளும் பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நீடுக்காக தான் கண்டிப்பா இவ்வளோ டைம் ஆனாலுமே வேல்யூபிளா நம்ம வந்து இதுல நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆஹ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கீழே வந்து மெசேஜ் ஆப்ஷன் சாட் பாக்ஸ் அப்படிங்கிறது ஓப்பனா இருக்கும். நமக்கு பிடிச்ச ஸ்லைடு வரும்போதும் நமக்கான வே வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு திங்க் வரும்போது அதுல நம்மளோட மெசேஜஸ கொடுக்கும்போது இன்னுமே வந்து நம்ம நிறைய பேர்த்த வந்து இதுல வந்து என்கரேஜ் பண்ண முடியும். ஸோ என்னோட செஷனை நான் ஸ்டார்ட் பண்றேன். வெல்கம் வைப்ரண்ட் விவா அப்படிங்கிற எஜுகேஷன் சிஸ்டம்க்கு நான் உங்களை எல்லாத்தையும் வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். விவா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற நேம்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன ஸ்லைட் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நம்மளோட ஒரு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்குமே வந்து நம்மளோட காஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளவு ஹை ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா 1920 பாத்தீங்க அப்படின்னா 1 ரூபாயும்
அதுக்கப்புறம் 40ல நமக்கு 10 ரூபா, 60, 100, 80ல வந்து 10,000 ரூபா அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. 2020ல பார்க்கும்போது ஒரு ஃபேமிலிய நம்ம ப்ராப்பரா ரன் பண்றதுக்கே வந்து 1 லேக் அப்படிங்கிறது நியரஸ்ட்டா தேவைப்படுது. அப்போ 2040 அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எவ்ளோ அமௌண்ட் இருந்தா வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு லைஃப ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கான ஸ்டெப்ப தான் இன்னைக்கு நம்ம எடுத்து வைக்க போறோம். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டர்பிரெனர். என்டர்பிரெனர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் கெரியரா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமுதாயத்துல வந்து மோஸ்ட் ரிவார்ட்ஸ் எதுல கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டர்பிரனர் தான். நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம பாஸா இருக்க முடியும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாருனால கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொழிலதிபரால தான் மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க முடியும். நம்ம எந்த டைமுக்கு ஒர்க் பண்ணணுங்கிற ஃபிக்ஸ்டு யார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு என்டர்பிரனர் தான் பண்ண முடியும். நம்மளோட ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் என்ன ஷேர் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்வந்தர்கள் இருக்கிற நாட வந்து யாருனால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, தொழிலதிபர்களால் மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். நமக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சாலுமே வந்து தொழில் தொடங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேபிட்டல் பிளஸ் ஐடியா. ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் எதனால ரிஜெக்ஷன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட பணம் இல்ல. சோ அதனால வந்து நான் எந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணல. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ஷேர் பண்றது நம்ம சர்க்கிள்ஸ்ல வந்து இதாதான் இருக்கு. ஆனா 21st செஞ்சுரிய பேஸ் பண்ணி பிசினஸ் பண்றதுக்கு வந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்ல. ஸ்ட்ராங்கான ஐடியா மட்டுமே இருந்தா போதும். அப்படி நம்ம சக்சஸ்ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கிற சில கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா, Zomato, Ola, Uber இந்த மாரி நெறைய சக்சஸ்ஃபுல்லான கம்பெனிஸ் பணம் இல்லாம வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி நல்ல நிலைமையில இருக்காங்க. அப்படி ஏதாவது உங்ககிட்ட ஸ்டார்ட் அப் பண்றக்கு ஐடியா இருக்கா? அப்படி எதுவும் இல்ல அப்படின்னாலும், நாங்க உங்களுக்கு வளரக்கூடிய 3 இண்டஸ்ட்ரிய வந்து ஷேர் பண்ண போறோம். நார்மலா வந்து 1+1+1 அப்படிங்கிற அவுட்புட் 3 அப்படிங்கிறத குடுக்கும். ஒரு சினர்ஜியா கிரியேட் பண்ணி நம்ம சிஸ்டமா ஒர்க் பண்ணும்போது, ட்ரிபிள் 1 அப்படிங்கிற ஒரு அவுட்புட்ட குடுக்க போகுது. அந்த 3 இண்டஸ்ட்ரிய பத்தி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ். ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்க போற துறை அப்படிங்கிறது வந்து இந்தியால மிகப்பெரிய ரோலா வந்து கிரியேட் ஆக போகுது. சோ அதை நீங்க சூஸ் பண்ணி பிசினஸ் பண்ணும்போது பெரிய அளவுல டெவலப் ஆக முடியும்னு நம்ம யார் ஷேர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டர் மிஸ்டர் சர்பானந்தா சோனோவால் சார் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங். நம்மளோட அமெரிக்காவோட எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது வந்து மக்களால ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிசினஸ். சோ இந்த இண்டஸ்ட்ரியை நீங்க சூஸ் பண்ணி பிசினஸ் பண்றது மூலியமாவும் பெரிய அளவுல நீங்க டெவலப் ஆக முடியும் அப்படிங்கறத ஷேர் பண்றாரு. மூணாவது யார் ஷேர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட கோ ஃபவுண்டர் பில்கேட்ஸ் என்ன ஷேர் பண்றாரு அப்படின்னா, இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு துறை நீங்க வந்து உங்க பிசினஸ் கூட அடாப்ட் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவுட் ஆஃப் த பிசினஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்றாரு. சோ இந்த 3யும் சேர்த்தி குடுக்கக்கூடிய கம்பெனி தான் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்த் அண்ட் வெல்னஸ், டைரக்ட் செல்லிங், இன்டர்நெட். இதுல ஒரு சினர்ஜி கிரியேட் ஆகி நமக்கு ஒர்க் ஆக போற கம்பெனி தான் எதுன்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ் விவா ஹெல்த் அண்ட் சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட். பெங்களூர்ல நம்மளோட ஹெட் ஆபீஸ் இருக்கு. 2014ல நமக்கு ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி. நம்மளோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயோ ஆக்டிவ்ஸ் அப்படிங்கிற நேம்ல ஜப்பான்ல வந்து டோக்கியோ அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து நமக்கு ஓனா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட். அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நிலமங்களா அப்படிங்கிற பிளேஸ்ல பெங்களூர்ல கர்நாடகா நார்த்ல வந்து நமக்கு வந்து லொகேட் ஆயிருக்கு. பெர் மந்த் வந்து 5.5 லேக் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஓன் ப்ரொடக்ஷன் யூனிட் நம்ம கிட்ட இருக்கு. சர்டிபிகேஷன் அண்ட் இன்டகிரேஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ் மினிஸ்டர் கொடுக்கக்கூடிய பிரீமியம் சர்டிபிகேட், ஹோசர் சர்டிபிகேட், குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ் அப்படிங்கிறது ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இல்லாம யூனிட்டுக்கும் சேர்த்தியே நம்ம கம்பெனி வாங்கியிருக்காங்க. ஐஎஸ்ஓ சாப் அப்படிங்கிற ஒரு பெரிய நிறுவனம் தான் நம்ம சாஃப்ட்வேர் எல்லாமே இன்டகிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சிஐஐல ஒன் ஆஃப் த மெம்பரா இருக்கக்கூடிய கம்பெனி தான் இண்டஸ் விவா. தென் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அதிகமா பே பண்ணி அப்ரிசியேஷன் பை ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து நமக்கு சர்டிபிகேட்ஸும், இந்த ப்ராடக்ட் எல்லாமே மக்கள் கிட்ட கொடுத்து பெஸ்ட் கன்சியூமர் சாட்டிஸ்பேக்ஷன் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற சர்டிபிகேட்ஸும் நம்ம கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்க போற 6 பிரீமியமான ப்ராடக்ட்டுக்குள்ளேயும் வந்து கம்பெனி வந்து சீட்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 6 ப்ராடக்ட்ட பத்தி எக்ஸ்பிளனேஷனா பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து இப்ப எந்த ஸ்டேஜ்ல வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். முன்னாடி காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்ற காலங்கள் அதிகமா இருக்கும். அது நோய் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். ஒரு குழந்தை பொறந்ததுல இருந்து நல்ல உணவுகள் எடுத்து மெடிடேட் பண்ணி, அவங்களோட லாஸ்ட் டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தூக்கத்திலேயே வந்து அவங்களோட டெத்த தான் நம்ம வந்து அதிகமா பார்த்திருப்போம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டங்கள் மாறி உணவு பழக்க முறை மாறினங்காட்டி ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறாங்க. உட்கார்ந்த இடத்திலேயே 8 to 10 மணி நேரம் ஒர்க் பண்ணி டிப்ரஷன்னால நிறைய பேர் டேப்லெட் இன்ஜெக்ஷன்ல போய் வாழ்க்கையில லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கறத ஹாஸ்பிட்டல் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம
சர்க்கிள்ஸ்ல வந்தாச்சு. தென் இதுக்கு எல்லாமே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்தது நோய்கள் தான். இப்ப இருக்கிறதும் நோய்கள் தான். எந்த மாரி நோய்கள் அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. மலேரியா, டெங்கு முன்னாடி காலத்துல மலேரியா, டெங்கு, சிக்கன் பாக்ஸ், கொரோனா மாரி வைரஸ்னால அஃபெக்ட் ஆகுற நோய்கள் வந்து நம்மளை வந்துட்டு இருந்தங்காட்டி, அதுக்கு நம்ம பிரிவென்ஷன் பண்ணிட்டு நம்ம தனிமையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த நோயிலிருந்து குணமாயி நம்ம வெளிய வர முடியும். ஆனா இப்ப காலகட்டத்துல நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் டயாபெட்டிக், ஸ்ட்ரோக், கேன்சர், ஆஸ்துமா இது நம்ம வெளியிருந்து யார் மூலியமாவும் நமக்கு பரவுறது கிடையாது. நம்ம உணவு பழக்கவழக்கங்கள் முறை மாறுனங்காட்டி, நம்ம உடம்பே இந்த நோய்களை எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிக்குது. தென் இதுக்கான ரீசன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுல தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, 98% நம்மளோட உணவு முறைகள் மாறுனதுனால தான். என்ன டே பை டே சாப்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எண்ணெயில பொரிச்ச ஐட்டம்ஸ், சுகரு, சால்ட், ஆல்கஹால், மெடிசன் இந்த மாரியே நம்ம ஸ்லோ பாய்சனா நம்ம பாடிக்கு எதெல்லாம் ஒர்க் ஆயிட்டு இருக்கோ, அத தான் நம்ம டே பை டே வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னலாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ் இந்த மாரி வாட்டர் கன்டென்ட் அதிகமா இருக்கிற வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எல்லாமே மறந்தே போயிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட ஹெல்த்த பாத்துக்கல அப்படின்னா ஒரு பிரச்சனை நம்ம பாடியில வந்ததுக்கு அப்புறம் டே பை டே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஸ்லைட்ல நமக்கு ஷேர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போடி ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐபல்ஸ் ஃபண்டமெண்டல் ஹெல்த் பிரிவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி காலத்துல வந்து ஒரு விஷயம் நமக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. 3 கிலோ கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறது மூலியமா நம்ம லைஃப ஹெல்தியா வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஆனா நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துல வீக்லியே 3 கிலோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் யாருமே எடுக்கிறது கிடையாது. இந்த இந்த ஜூஸ்ல பாத்தீங்கன்னா மெயினா வந்து அசாய் பெரி அப்படிங்கிற ஒரு பழம் வந்து நமக்கு ஆட் பண்ணிருக்காங்க. அமேசான்ல பிரேசில்ல கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகை பழம். நம்ம பழத்தோட எதோட ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1027 தர்பூசணி பழம் சாப்பிட்டா என்ன ஒரு ஒராக் வேல்யூ கிடைக்குமோ அது 100 கிராம் அசாய் பெரி பழத்துல இருக்கு. இது மெயினா பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி சப்போர்ட்டுக்கும் ஹார்ட்டுக்கும் வந்து ரொம்பவே சப்போர்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நாசால ஸ்பேஸுக்கு போயிட்டு இருந்தவங்க AS10 அப்படிங்கிற நேம்ல வந்து இந்த ப்ராடக்ட்ட வந்து ஆல்ரெடி கன்சியூம் பண்ணியிருக்காங்க. அஸ்ட்ரோனட்ஸ் எல்லாருமே இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கு. அடுத்து இதுல என்ன ஷேர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாய் பெரி மட்டும் இல்லாம ஃப்ரூட் பெரி, மல்பெரி, கிவி இது மாதிரி ஒராக் வேல்யூ இருக்கிற 15 வகையான ஃப்ரூட்ஸை இதுல ஆட் பண்ணி 1 லிட்டர் ஜூஸ் பேக்ல குடுத்திருக்காங்க. நியூ பார்ன்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மார்னிங் 30 ml, ஈவினிங் 30 ml எடுத்துட்டு வரும்போது சாப்பிடறதுக்கு 1/2 அன் ஹவர் முன்னாடி எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, நம்ம பாடி வந்து எந்த விதமாக வைரஸ்லயும் அஃபெக்ட் ஆகாம பிரிவென்ஷன் பண்றதுக்காக இருக்கு. டாக்டர்ஸ் மூலியமா கிளினிக்கல் ட்ரையல் பண்ணி பப்ளிகேஷன் பண்ணப்பட்ட ப்ராடக்ட் தான். அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா, ஐ கேர் அப்படிங்கிற ப்ராடக்ட். இது உமன்ஸுக்கு மட்டுமே ஸ்பெஷலா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா உமன்ஸுக்கு மட்டும் அப்படின்னா, அவங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்காக வந்து இந்த ப்ராடக்ட் ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல மஞ்சள், குங்குலியம், தண்ணீர் விட்டால் கிணங்கு இந்த மாதிரி நிறைய ஹெர்பல்ஸ் ஆட் பண்ணிருக்காங்காட்டி அவங்க கர்ப்பப்பையை வலுப்படுத்துறதுக்கு வந்து ரொம்பவே இந்த ப்ராடக்ட் சப்போர்ட்டிவா இருக்கும். 35 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை எடுத்துக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில இன்னும் வந்து ஜாயிண்ட் பெயின் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாத மசில்ஸ் இருக்கிற ஒரு பெயின் எல்லாமே ரிலீவ் பண்ணி அவங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகா வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்றாங்க. இதுவும் நமக்கு 1 லிட்டர் ஃப்ரூட் பேக்ல இருக்கும். நம்ம கம்பெனி இந்த முன்னாடி நீங்க ஷோ ஆகுறது எல்லாமே பேட்டன் ரைட் இருக்கிற ப்ராடக்ட் தான் நம்மளோடது எல்லாமே. அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஐ காஃபி அப்படிங்கிற ப்ராடக்ட் இந்தியாலேயே வந்து பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக முதல் முறையா கொண்டு வர ப்ராடக்ட் தான் இந்த ஐ காஃபி அப்படிங்கிற ப்ராடக்ட். இது எப்படி நம்மளோட பிளட் சுகருக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சகர மகரிஷி அப்படிங்கிறவர் சரக சம்ஹிதா அப்படிங்கிற ஒரு புக்ல என்ன ஷேர் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுமேகா அப்படிங்கிற நீரிழிவு நோய் வந்து பிற்காலத்துல ஏற்படும். சோ அதுக்கான வந்து ஏகநாயகம் அப்படிங்கிற ஒரு இலை வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. அது நம்ம கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து சால்சிட்டால் அப்படிங்கிற நேம்ல வந்து பேட்டன் ரைட் வாங்கி இந்த காஃபி கூட வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். காஃபி, வெந்தயம், வேங்க மரப்பட்டை, ஒயிட் பீன்ஸ் இந்த மாதிரி சில ஹெர்பல்ஸ் ஆட் பண்ணி பிளாக் அண்ட் கிரீம் அப்படிங்கிற 2 ஃபிளேவர்ல ஈச் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 50 பேக்கெட்ஸ் இருக்கும். சுகர் இருக்கிறவங்க வந்து ஒரு பேக்கெட்டும் சுகர் இல்லாதவங்க வந்து ஒரு பேக்கெட்டை 3 பேர் டிவைட் பண்ணி எடுக்கிறது மூலியமா இதயம், நுரையீரல், கல்லீரல், கணையம், கிட்னி இந்த 5 ராஜ உறுப்புகளுமே பாத்தீங்கன்னா நமக்கு பாதுகாப்பா இருக்கும். இது எதுக்கெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் பியூரிஃபிகேஷனுக்காக, லிவர் பியூரிஃபிகேஷனுக்கு இந்த மாதிரி வந்து நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே பியூரிஃபை ஆகிறதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். இதுக்குமே நம்ம கிட்ட பப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அடுத்த ப்ராடக்ட் வந்து
என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ க்ளோ அப்படிங்கிற ப்ராடக்ட் இந்தியாலயே வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா ஸ்கின்னுக்காக ஸ்பெஷலா வந்து இன்டேக் பண்ற மெத்தட்ல கொடுத்திருக்கிறது தான் நம்ம ஐ க்ளோ அப்படிங்கிற ப்ராடக்ட். இதுல வந்து என்னென்ன ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா காஷ்மீர் பள்ளத்தாக்குல விளையக்கூடிய சாமங்கி பூ, குங்குமம், அதிமதுரம், கேசம் பாதாம் இத மூலக்கூறுகளை எல்லாமே பிரிச்செடுத்து பிளாக் கரண்ட், மேங்கோ, ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி இது மாதிரி 4 ஃபிளேவர்ல நமக்கு ஷாஷெட் மெத்தட்ல 28 இருக்கும். இது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் ஆகுது ஸ்கின்னுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வராம இருக்கிறதுக்காக, ரேடியேஷன் ப்ராப்ளம்னால வரக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், பிளாக் மார்க்கு, லிவர் பியூரிஃபிகேஷனுக்கும் பிளட் பியூரிஃபிகேஷனுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே வந்து நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. இதுல அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன இதுக்கெல்லாம் வந்து நம்ம நேச்சுரல் க்ளோயிங் அப்படிங்கறத மேம்படுத்திக்கிறதுக்காக வந்து நிறைய வந்து நம்ம காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணாலும் அது வந்து பர்மனன்ட் க்ளோயிங் இருக்கிறது இல்ல. ஆனா இந்த ப்ராடக்ட் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா பர்மனன்ட் க்ளோயிங் அப்படிங்கிறது வந்து மெயின்டைன் ஆகும் அப்படிங்கறத ஷேர் பண்றாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கும் நமக்கு வந்து பேட்டன் ரைட் இருக்கு. அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஐஸ்லிம் அப்படிங்கிற ப்ராடக்ட். இது ஒரு ஹெல்த்தி வெயிட் மேனேஜ்மெண்ட் பார் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா குட் கொலஸ்ட்ரால உள்ளேயே வச்சு பேட் கொலஸ்ட்ரால வந்து வெளியே தள்ளக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். நம்மளோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். மெட்டபாலிக்ஸ் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. என்ன மாதிரி ஹெர்பல்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகநாயகம், கற்பூரவல்லி, எள்ளு, மல்லி, சீரகம், மருந்து கூர்க்கங்கிழங்கிற மாதிரி சில ஹெர்பல்ஸ் ஆட் பண்ணி நம்மளோட ஹைட்டுக்கு ஏத்த பிஎம்ஐ வெயிட்டை வந்து ஃபிட் பண்ணி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் நமக்கு டிசைன் பண்ணிருக்காங்க. வெயிட்ட டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம், நைட்டு டின்னரை ஸ்கிப் பண்ணிட்டு ஒவ்வொரு கேக் பார் எடுத்துக்கும் போது வெண்ணிலா, ஆரஞ்சு, மேங்கோ, சாக்லேட் ஒவ்வொன்றிலேயே 4 இருக்கும். 28 இருக்கும். நம்ம நைட்டு டின்னர் ஸ்கிப் பண்ணிட்டு எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது ஷேர் பண்றாங்க. டெய்லி வந்து ஒரு 5 லிட்டர் வாட்டர் மட்டும் நம்ம இன்டேக் பண்ணிக்கிட்டா போதும். அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கும் நமக்கு வந்து பப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கு. அடுத்த ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஐடுவெல் அப்படிங்கிற ப்ராடக்ட் எப்படி வந்து ஸ்பெஷல் ஆர்கன்ஸுக்கு ஹாஸ்பிட்டல் அவைலபிள் வந்துருச்சோ அதே மாதிரி நம்மளோட மெயினான வந்து ஆர்கன்ஸை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக கம்மிஸ் மெத்தட்ல வந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எந்த மெயினான ஆர்கன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்டமான ப்ராப்ளம்காகவும் மைண்டுக்கும் கட்டு ஹிப்பாட்டோ அதாவது குடலுக்கும் லிவருக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். ஸ்ட்ரெஸ் சம்பந்தமா இருக்கிறவங்க மைண்டுக்கும், கண் சம்பந்தப்பட்டமா இருக்கிறவங்க ஆப்தாக்கும், குடல் திருப்பலாம் இந்த மாதிரி ஹெர்பல்ஸ் ஆட் பண்ணிருக்கிறங்காட்டி குடலுக்கும் லிவருக்கும் வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்பவே சப்போர்ட்டாவா இருக்கு. 130 கம்மிஸ் இருக்கும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியன் கம்பெனி, இந்தியன் மேனுஃபேக்சரிங் யூனிட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஆனா நம்மளோட கஸ்டமர்ஸும் நம்மளோட பிசினஸும் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ் இருக்கிற அளவுக்கு வந்து இத்தனை வகையான நாடுகள்ல வந்து நம்மளோட ப்ராடக்ட்டும் பிசினஸும் டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சூஸ் பண்றதுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. விவா ரீட்டைலர் அப்படிங்கிற நேம்ல வந்து நீங்க இண்டஸ் விவால என்ரோல் பண்ணிக்கலாம். ஆஹ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து கம்பெனியே வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ப்ரொடக்ஷன் யூனிட், அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கம்பெனி சைடே நமக்கு எல்லாமே இருக்கு. இந்த பிசினஸ்ல வந்து 3 வகையான சப்போர்ட்டிவ் இருக்கும். இந்த பிசினஸ்ல யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்களோட சப்போர்ட், வைப்ரண்ட் விவா அப்படிங்கிற எஜுகேஷனல் சிஸ்டம் நம்மளைய நல்லபடியா வழி நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாம இண்டஸ் விவா கம்பெனி சப்போர்ட்டும் நமக்கு வந்து இருக்கும். தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட துர்பாய் அம்பானி வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு ஷேர் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் என்டர்பிரினர்ஸ் இஸ் செல்லிங் அப்படின்னு சொல்றாரு. விற்க தெரிந்தவன் மட்டும்தான் சிறந்த வியாபாரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஒரு சேல்ஸ் பண்ணக்கூடிய திறமை இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து ஒரு பிசினஸ் மேனா மாற முடியும் அப்படிங்கறது வந்து அவரே நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. சேல்ஸ் வந்து ஒரு நோபல் ஆக்ட். சீட் பண்றதோ மத்தவங்களை ஏமாத்தி இது பண்ற விஷயமோ வந்து செல்லிங் கிடையாது. சேல்ஸ் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரெவன்யூ அப்படிங்கறதே ஜென்ரேட் ஆகாது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து நம்ம இன்ஃபர்மேட்டிவ் செல்லிங்க தான் ஷேர் பண்ண போறோம். யாருக்கு இந்த ப்ராடக்ட் தேவை இருக்கோ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் நம்ம வந்து பாஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட கஸ்டமர்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய நம்மளோட சர்க்கிள்ஸ்ல பிளட் சுகர் சப்போர்ட்டுக்கு தேவையானவங்களுக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் சம்பந்தமா இருக்கிறவங்க, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, உமன்ஸ்க்கு ஸ்கின் ஹெல்த்துக்காக, அப்புறம் ஸ்பெசிபிக் ஆர்கன்ஸை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்காகவும் வந்தவங்க இன்னொரு ப்ராப்ளம்ஸ்குள்ள போகாம இருக்கிறதுக்காக வந்து இதை நம்ம ஷேர் பண்ண போறோம். எப்படி நான் இந்த பிசினஸ் ஷேர் பண்ணி சேல் பண்ணி earn பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே கம்பெனிஸோட வீடியோஸும் நம்ம அவங்களுக்கு அனுப்பிச்சு கொடுக்கறது மூலியமா அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபோன் கால்ல ஃபாலோயிங் வச்சு நம்மளோட ஐடியில காமர்ஸ் ஸ்டோர் லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொரு ஆர்டர் வந்து நமக்கு பிளேஸ் ஆகும் போதும் நம்ம கம்பெனி வந்து ஈச் ப்ராடக்ட்டுக்கு ₹500 நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நமக்கு
சேல்ஸுக்கு இன்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே நான் ஜாயின் பண்ணியாச்சு. தென் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக வந்து நம்ம வந்து ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா வந்து நம்ம வச்சிருக்கோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 வீக்ஸ்ல 300 பிவி அப்படிங்கிற ஒரு பிவிய நம்ம கம்ப்ளீட் பண்ணா பாயிண்ட் வேல்யூ கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு 2 வகையான இன்கம் வந்து இந்த இடத்துல ஜெனரேட் ஆகும். நமக்கு வந்து ரிவார்ட்ஸும், அது போக இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிய மத்தவங்களுக்கு குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம சர்க்கிள்ஸ்ல இருக்கக்கூடிய இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இந்த 300 பிவி அப்படிங்கிறது வந்து ஈஸியா நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நம்மளோட கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஆன்டி, கொலீக்ஸ், அங்கிள் இந்த மாரி நம்ம லாங்கா யாரையுமே தேடாம, நம்ம சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு ஈச் ப்ராடக்ட் அப்படின்னு சஜஷன் பண்ணாலே 300 பிவி அப்படிங்கிறத வந்து ஈஸியா நம்மனால கொண்டு போ முடியுங்கிறத இதுல ஷேர் பண்றாங்க. பில்ட் நெட்வொர்க் மூலியமா எப்படிங்க வந்து ஏர்ன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஸ்டார் ரேங்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒருத்தவங்களுக்கும் ஜீனியாலஜி கம்பெனி வந்து நெட்வொர்க் வந்து நம்ம பில்ட் பண்றதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் பண்ணி குடுத்துருவாங்க. அவங்களையும் இதே மாரி ஸ்டார் ரேங்க் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ண வைக்கும்போது, நம்மளோட சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இங்க வந்து நம்ம நெட்வொர்க்க பில்ட் பண்றது மூலியமா மட்டும் நம்ம ஏர்ன் பண்ண போறது கிடையாது. டர்ன் ஓவர் பேஸ்ல தான் வந்து கம்பெனி வந்து நமக்கு இன்கம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டூடண்ட்ஸுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறத வந்து அவங்க பை பண்ணாங்க, இல்ல சேல் பண்ணாலோ வந்து கம்பெனி வந்து வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டூடண்ட்டுக்கு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்மலா சீதாராமன் வந்து இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2014ல வந்து யூனியன் பட்ஜெட்ல 4.1 crore எம்ப்ளாய்மென்ட் வந்து யங்ஸ்டரா இருக்காங்க. அப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கண்டிப்பா வந்து எல்லாமே அன்எம்ப்ளாய்மென்ட் இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் வந்துறங்காட்டி இண்டஸ் விவா அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கெரியரா இருக்கும் அப்படிங்கறத வந்து இந்த ஆர்டிக்கல்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏர்ன் ஃப்ரம் சேல்ஸ் அப்படிங்கிறது 20% ஆஃப் வந்து ரீட்டைலையும் 5 to 10% வந்து நெட்வொர்க்லயும் நமக்கு வந்து கம்பெனி இன்கம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப வரக்கூடிய காலகட்டத்துல வந்து எல்லா யூனிவர்சிட்டீஸ்மே காமர்ஸ் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே இந்த சாப்டர் படிக்காம அவங்க வந்து வெளிய வர்றதில்ல. ஆல்ரெடி வந்து டெல்லி யூனிவர்சிட்டி, மகாத்மா காந்தி, அண்ணா யூனிவர்சிட்டி, கர்நாடகா மாரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டீஸ்ல சிலபஸ்லயே ஆட் பண்ணங்காட்டி, வரப்போற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்மளோட ஈஸியா வந்து புரிய வைக்க முடியும். அதுக்கப்புறம் என்னென்ன மாரி ரிவார்ட்ஸ் எல்லாமே கம்பெனி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார் 500 ரேங்க் முடிச்சவங்களுக்கு வந்து கம்பெனி இன்சூரன்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஸ்டார் 1000 அப்படிங்கிற ரேங்க் குடுக்கும்போது 3 டேஸ் வந்து ஸ்டார் சம்மிட் அப்படிங்கிற ப்ரோகிராம் வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்றாங்க. தாய்லாந்து ட்ரிப் அப்படிங்கிறது வந்து நம்ம ரூபி எக்ஸிக்யூட்டிவ் கம்ப்ளீட் பண்ணா குடுக்குறாங்க. இந்த மாரி ஒவ்வொரு ரேங்க் அச்சீவ் பண்ணும்போதும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல 3 to 4 டேஸ் அப்படிங்கிறத வந்து கம்பெனி ஒவ்வொரு இது குடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்லயுமே கம்பெனி வந்து சீட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த பூமியில இருந்து நெறைய பொருள் எடுத்துக்கிறோமே தவிர எதையுமே விதைக்கிறது இல்ல. சோ ஒரு ப்ராடக்ட் பை பண்ணும்போது பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அதுல சீட்ஸ் இருக்கும். ஒரு 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 எப்படி சொல்றதுன்னா, ஒரு நேச்சரான இந்தியாவ வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட்டே நமக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இண்டஸ் விவா வந்து பெங்களூர்ல வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்காக ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைட்ல இருக்கிற கான்டாக்ட்ல உங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நம்ம கம்பெனி அடாப்ட் பண்ணி அவங்கள ஒரு பிரைட் ஃபியூச்சர் குடுப்பாங்க. ஹேர் இஸ் த ரைட் கரியர். இண்டஸ் விவா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் கரியரா இருக்கும். பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம் எப்படி வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி இந்த பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 16 வகையான ரேங்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிங்கிறது ஸ்டார். விவா ரீட்டெய்லரா நீங்க உள்ள வந்து விபிஓவா வந்து கன்வெர்ட் ஆவீங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து சக்சஸ் ஸ்டோரீஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2014ல ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி. ஏ ஏப்ரல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, 88 கோடீஸ்வரங்கள உருவாக்குன கம்பெனி தான் இண்டஸ் விவா அப்படின்னு சொல்லலாம். 2014 வரைக்கும். இதோட அடுத்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 2030க்குள்ள 1000 கோடீஸ்வரங்கள கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் மேக் பண்ணி வொர்க் பண்றது தான். இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு கூட அந்த 1000 கோடீஸ்வரங்கள ஒருத்தவங்கள உங்களைய மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஆந்தோனி ராபர்ட்ஸ் அப்படிங்கிறவர் என்ன ஷேர் பண்றாரு அப்படின்னா, இன்னைக்கு நீங்க எடுக்க போற முடிவு அப்படிங்கிறது வந்து உங்க வாழ்க்கையிலேயே பெரிய லெவல்ல மாத்தும். ஆ 10 லேக் அப்படிங்கிறத வந்து நீங்க ப்ராப்பரா மந்த்லி வாங்கணும் அப்படிங்கன்னா, 1000 நாட்கள்ல இண்டஸ் விவா சொல்ற வைப்ரன்ட் விவா அப்படிங்கிற எஜுகேஷன் பிரகாரம் நீங்க வொர்க் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அது உங்கனால சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுல ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதார் கார்ட், பான் கார்ட், பேங்க் பாஸ்புக் இருந்தாலே விவா ரீட்டெய்லரா நீங்க என்ரோல் ஆகி உள்ள வந்துரலாம்.
அதுக்கப்புறம் இப்ப வந்து நம்மளோட கம்பெனி வந்து மெயினா ஒரு கான்ட்ரஸ்ட் வந்து நமக்கு போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா டூர்பி தாய். இப்போ டூர்பி தாய் ஒருத்தவங்க வந்து அச்சீவ் பண்ணி 1+5 வீக்ல கம்ப்ளீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 45,000 இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிட முடியும். ரீட்டைல் மூலியமா மட்டும் 18,000 இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பிசினஸ் ஓப்பனிங்ல நமக்கு வரும்போது இந்த ரேங்க் அச்சீவ் பண்றது மூலமா டூரும் நமக்கு கிடைக்கும். இன்கமும் ஒரு 6 வீக்ஸ்ல வந்து நமக்கு 45,000 வந்துரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்பெனியோட சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா Facebook, Instagram, YouTubeல வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க அதை எல்லாமே உங்களை இந்த ப்ரோக்ராமுக்கு அழைச்ச பர்சன் கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களோடது எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. எனிவே தேங்க்யூ. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சிவபிரகாஷ் சாருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற சாய் சுந்தர் சாருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிட்டு என்னோட செஷனை நான் வைண்ட் அப் பண்றேன். தேங்க்யூ ஹேமலதா மேடம். தேங்க்யூ. வண்டர்ஃபுல் மேம், வண்டர்ஃபுல் பிளான் பிரசன்டேஷன். இப்போ பிளான் பிரசன்டேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும், அதாவது இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி நகர்வுகள் இருக்கு, எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து மேம் சௌமியா மேம் நல்ல நீட்டா நமக்கு எளிமையான முறையில புரியுற மாதிரி நமக்கு சொன்னாங்க. இந்த சொன்னது மட்டும் இல்லாம இவங்க சொன்ன மேடம் சொன்ன ப்ராடக்ட்ஸை அந்த ப்ராடக்ட்ஸை சாப்பிட்டு அந்த ப்ராடக்ட்ஸை மற்றவங்களுக்கு கன்சியூம் பண்ண கொடுத்து அதுல எடுத்த ரிசல்ட்ஸை பத்தி அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் அதுல சொல்றதுக்காக அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணவங்க. அதுல அவங்களுடைய டெஸ்டிமோனியல் ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்காக நம்மளுடைய கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கிறதுல நம்மளுடைய தேவாமிர்தம் அப்படிங்கிறதுக்கு ஈடான ஒரு பொருளான ஐபல்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட்டை பத்தி அதனுடைய டெஸ்டிமோனியல் ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்கு நான் வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். பிரேமா மேம், வார்ம் வெல்கம் மேம். மேம் ப்ளீஸ் ரைஸ் யூர் ஹேண்ட் மேம். எஸ் மேம், பேசுங்க மேம். வணக்கம். வணக்கம் மேம், சொல்லுங்க மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், கேக்குதுங்க மேம், சொல்லுங்க. என் பேபிக்கு 4 இயர்ஸ் மேம். 4 இயர்ஸ் ஆச்சு. அவளுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு அவளுக்கு. நெறைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்த்தேங்க. எதுவும் க்யூர் ஆவல அவனுக்கு. இப்ப 1 1 1/2 இயர்ஸா எடுத்துட்டு இருக்கேங்க. இது ஐபல்ஸ் எடுத்துட்டு இருக்கேங்க. அது கலையரசி மேம்ன்னு சொல்றவங்க அவங்க சஜஷன் பண்ணாங்க எனக்கு. நீங்க எடுத்து பாருங்க. இந்த மாரி ஐபல்ஸ் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சஜஷன் பண்ணாங்க. அதுலருந்து 3 பாட்டில்ஸ் எடுத்துட்டு வந்தேன். பாட்டில்ஸ் எடுத்துட்டு பேபி நல்லா இருக்கா மேம். ஓகே மேம், தேங்க்யூ சோ மச் மேம். பாருங்க, ஒரு 1.5 month அவங்க 3 பாட்டில்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய குழந்தைக்கு வந்து ஒரு கிளியரா, சின்ன குழந்தைக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மேம். அதாவது ப்ராடக்டோடைய ரிசல்ட்டை வந்து நல்லா நமக்கு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சோ மச் மேம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்டான எஸ் மேம், ஐ காஃபி அப்படிங்கிற ப்ராடக்டை நமக்கு வந்து சொல்றதுக்கு அகிலாண்டேஸ்வரி மேம் கனெக்ட் ஆயிருக்காங்க. அகிலாண்டேஸ்வரி மேம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் டு ஆல். இங்க குட் ஈவினிங் மேம். நான் வந்து இங்க என் பேர் அகிலாண்டேஸ்வரி. நான் வந்து ஈரோட்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். ஐ காஃபி வந்து எங்க அம்மா வந்து 1 month முன்னாடி சஜஸ்ட் பண்ணோம். அவங்க வந்து சுகர் டெஸ்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இப்போ வந்து ஸ்டார்டிங்ல அவங்க பார்க்கும்போது பிஃபோர் ஃபுட் வந்து 280 இருந்தது. அப்புறம் 390. இப்போ வந்து 1 monthக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணதுல வந்து 156 207ல வந்து குறைஞ்சிருக்கு. வித்தவுட் எனி டேப்லெட்ஸ்ல நாங்க ஐ காஃபி மட்டுமே எடுத்துக்க சொல்லி 1 monthல சஜஸ்ட் பண்ணதுல இவ்வளவு ரேங்க் இவ்வளவு குறைஞ்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஐ காஃபி. தேங்க்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச் மேம். மேமுடைய நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது டேப்லெட்ஸே எடுத்துக்காம ஐ காஃபி ப்ராடக்ட்னால அவங்களோட மதருக்கு வந்து சுகர் ரெடியூஸ் ஆயிருக்கு, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஒண்டர்ஃபுல் ரிசல்ட் மேம். தேங்க்யூ சோ மச் மேம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஐ கேர்.
ஐகேர்ங்கிற ப்ராடக்ட் வந்து ஒரு லேடிஸ்க்கே உண்டான ஒரு பிரத்யேகமான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எங்கேயுமே எந்த ஒரு ப்ராடக்ட் இது வரைக்கும் அறிமுகம் இல்லாதது, இது பண்ணது கிடையாது. நம்மளுடைய இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட்ல ஐகேர் அப்படிங்கிற ப்ராடக்ட், அதை பத்தி சொல்றதுக்காக நான் வந்து தேன்மொழி மேம இன்வைட் பண்றேன். வார்ம் வெல்கம் மேம், தேன்மொழி மேம். மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் டு ஆல். என் பேர் தேன்மொழி. Good evening, நான் ma'am. கிருஷ்ணகிரிலேருந்து கனெக்ட் ஆகியிருக்கேன். எனக்கு ஆக்சுவலி ஒரு 4-5 இயர்ஸாக பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துட்டு இருந்தது. நான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு எனக்கு எதுவும் செட் ஆகலை. அது வேற வேற ப்ராப்ளமா ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரீசெண்டாக ஆகஸ்ட் மந்த் வந்துட்டு கலை வந்து ஐகேர் ப்ராடக்ட் வந்து எனக்கு சஜஷன் பண்ணாங்க. நான் வந்துட்டு ஒரு 3 மாசமா எடுத்துட்டு இருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பாட்டிலே நல்ல ரிசல்ட். பிசிஓடி நார்மல் ஆச்சு. எனக்கு வந்து ப்ளீடிங் ஃப்ளோ வந்துட்டு மாசம் மாசம் அதிகமா இருக்கும். 12-13 டேஸ் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எனக்கு ஐகார் எடுத்ததுனால எனக்கு அந்த ஃப்ளோ கம்மியா இருக்கு. பெயின் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ ஃபீல் ஃப்ரீயா ரொம்ப வந்துட்டு ஃப்ரீயா ஃபீல் பண்றேன். எனக்கு அந்த பெயின் வந்துட்டு மந்த்லி ப்ராப்ளம் வரும்போது எனக்கு அந்த பெயின் வந்து தெரியறது இல்ல. நான் நார்மலா ஆஃபீஸ்க்கு போறேன். முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி ஆனா அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன். 2 டேஸ் லீவ் போட்டுருவேன். முடியாது. பட் ஐகார் எடுத்ததுல இருந்து சீரியஸாவே எனக்கு பேக் பெயின் இல்ல, ஸ்டொமக் பெயின் இல்ல, எனக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்ல. செகண்ட் எனக்கு ப்ளீடிங் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த டயர்ட்னஸ் வந்து கிடையாது. ரொம்ப நார்மலா வந்துட்டு இருக்கேன். ஸோ 5 வருஷமா இருக்கிற ப்ராப்ளத்துக்கு வந்துட்டு எனக்கு 3 மாசத்துல ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்த ஐகேருக்கும் இண்டஸ்ட்ரியாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ராடக்ட் சஜஷன் பண்ணதுக்காக கலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒண்டர்ஃபுல் ரிசல்ட். அவங்க இண்டிவிஜுவல், அவங்க செல்ஃபா கன்சியூம் பண்ணி அவங்க கொடுத்துருக்க ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேட்கறதுக்கே ரொம்ப, அதாவது சிரிச்சுட்டு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக அதை வந்து நமக்கு ஷேர் பண்றாங்கிறதுலே தெரியுது. அது அவங்களுக்கான ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு அவங்க எடுத்திருக்காங்கிறது தெரியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஸ்லிம்ங்கிற ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக சாப்பிடுறது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சாப்பிட்டுட்டு அதனால நமக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகி நமக்கு அதை பத்தின எக்ஸ்பிளைன் அவங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுக்கறதுக்காக நான் வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன் ராஜலட்சுமி மேம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஐ க்ளோ அப்படிங்கிற ப்ராடக்ட பத்தி நமக்கு ஷர்மி அப்படிங்கிற மேம் எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்காங்க. வார்ம் வெல்கம் மேம். Good evening to all. Ma'am, am I audible? Yes ma'am. Yes ma'am, thank you ma'am. நான் இப்போ என்னோட நேம் ஷர்மி. நான் திருப்பூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். ஐக்ளோ டெஸ்டிமோனியல் பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கேன். இப்போ நான் டோட்டலா ஐக்ளோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் இப்போ 5 பாக்ஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மோர் ஆர் லெஸ் 3 பாக்ஸ் எனக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. ஆஸ் பிஃபோர் எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தது. அண்ட் ஆல்சோ நான் சூஸ் பண்ணியிருக்க கரியருமே கேஜெட்ஸ் ரிலேட் பண்ணி இருக்க மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாகிறது, ஸ்கின்ல பிம்பிள்ஸ் வருது, இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலா டார்க் சர்க்கிள்ஸ்க்காக நான் போய் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் போயிருக்கேன். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் போகும்போது அவங்க கொடுத்த சஜஸ்ட் பண்ண க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணா எனக்கு அதுல சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய வந்துச்சு. ஐ இரிட்டேஷன் ஆச்சு. அதனால இங்க கீழே கண்ணு கீழே அப்படியே டார்க்கா இன்னும் அதிகமாயிட்டே தான் இருந்துச்சே ஒழிய அது நம்மளுக்கு வந்து கியூர் ஆகவே இல்லை. ஸோ இப்போ இது இந்த ப்ராடக்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணது மிஸ்ஸஸ் ஹேமலதா மேம், என்னுடைய அம்மா. ஸோ அவங்க தான் எனக்கு இதை சஜஸ்ட் பண்ணாங்க. இதை குடிச்சு எனக்கு இப்போ 5th நான் குடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கு. டோட்டலா இதுல 4 ஃபிளேவர்ஸ் இருக்கு. மேங்கோ, ஸ்ட்ராபெரி, பிளாக் கரண்ட் அண்ட் ஆரஞ்சு. எல்லாமே பயங்கர டேஸ்டா இருக்கும். நம்ம ஜூஸ் குடிக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஈவன் இதை வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஜூஸ் தான் இது எல்லாமே. அப்புறம் இதுல வந்துட்டு ஆடட் சுகர்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நேச்சுரலா அங்க என்ன நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்களோ அந்த டேஸ்ட் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச் மேம். அவங்களுடைய செல்ஃப் கன்சியூம் பண்ணி அவங்களுடைய ரிசல்ட் நமக்கு சொன்னாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஐஸ்லிமை பற்றின ப்ராடக்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு ராஜலட்சுமி மேம் கனெக்ட் ஆயிருக்காங்க. மேம் ப்ளீஸ்
ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மேம் உங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜலட்சுமி. நான் திருப்பூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. 2 பேருமே சிசேரியன் பண்ணனால எனக்கு ஓவர் வெயிட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 90 கிலோ கிட்ட நான் போயிட்டேன். பசங்க கூட அவங்க ஓடி பிடிச்சி விளையாடும் போது அவங்க தூக்குனாவோ அவங்க கூட விளையாடுற போது எனக்கு ரொம்ப மூச்சு திணறல் வந்துருச்சு, மூட்டு வலி வந்துருச்சு. கிட்டத்தட்ட எனக்கு என்ன 28 வயசு தான் ஆகுது, இந்த வயசுலயே இந்த மாதிரி எல்லாம் இருக்கே. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி யோகா இதெல்லாம் பண்ணி பார்த்தோம். எதுவும் எனக்கு டைமிங் செட் ஆகல. 2 குழந்தைங்களை வச்சுட்டு அதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப என் ஹஸ்பண்ட் ராஜமூர்த்தி சார் வந்து ஐஸ்கிரீம் பத்தி சொல்லி இதை சாப்பிட்டு பாரு உனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மூலியமா நான் ஐபல்ஸ் காலையில 30 ml எடுத்துப்பேன், ஈவினிங் வந்து ஐஸ்கிரீம் எடுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு இப்ப கிட்டத்தட்ட போன வாரம் பேசும்போது 10 கிலோ குறைஞ்சிருக்குன்னு. இப்ப எனக்கு இப்ப பார்த்தா 11 கிலோ குறைஞ்சிருக்கு. இன்னும் 1 கிலோ குறைஞ்சு 11 கிலோ எனக்கு வெயிட் குறைஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பழைய ட்ரெஸ் தான் நான் போடுறேன். எப்படி திறந்தா அந்த சாரி எல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். இப்ப என்னோட சாரி எல்லாம் கட்ட போறேன் எல்லாம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. என்னோட பழைய கலர் வருது, இந்த கழுத்துல இருக்க கருப்பெல்லாம் போயிருக்கு. ஐஸ்கிரீம் நான் வெயிட்டுக்காக மட்டும் எடுத்தேன். இப்ப எனக்கு நிறையவே ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நான் சொல்லி இப்ப பர்சனலா நான் ஐஸ்கிரீம் சொல்லி நான் ரீட்டைல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் மெடிக்கல்ல. அது எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருமையா இருக்கு. தேங்க்யூ ராஜமூர்த்தி சார், தேங்க்யூ ஏமா மேடம், காயத்ரி மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். வண்டர்ஃபுல் ரிசல்ட் மேம். அதாவது ஐஸ்லிம்ங்கிற ப்ராடக்ட்டை பத்தி மேம் நல்ல ஒரு செல்ஃப் கன்சியூம் பண்ணி சொன்னாங்க. அதாவது ஒவ்வொருத்தருமே உடம்பு வெயிட் ஏறிட்டாலே அவங்களோட ஃபீல் எப்படி இருக்குங்கிறத மேம் நல்லா சொன்னாங்க. அவங்களோட ஃபீல்ல இருந்து அது எல்லாருமே அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுல இருந்து வெளியே வரதுக்கான வழியும் மேம் சொல்லியிருக்காங்க. சூப்பர் மேம், தேங்க்யூ சோ மச் மேம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ மேம் சொன்ன மாதிரி பிளான் கேட்டாச்சு, அடுத்தது நம்ம டெஸ்டிமோனியலும் கேட்டாச்சு. இந்த டெஸ்டிமோனியலை வச்சு இந்த ப்ராடக்ட்ஸை கொடுத்து இதுல இன்கம் ஏர்ன் பண்ணி நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும், ஒரு பெண்ணா இருந்து சம்பாதிக்க முடியும், குறுகிய காலத்துல சம்பாதிக்க முடியும்னு சொல்லி அவர் ஆடிட்டிங் ஃபீல்ட்ல இருந்து இன்னைக்கு வந்து இதை வந்து ஒரு பார்ட் டைம்ங்கிறத தாண்டி ஃபுல் டைமுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற நம்ம கலையரசி மேம், அதாவது ஸ்டார் 500 முடிச்சிருக்காங்க. அவங்கள வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன், அவங்களுடைய சக்சஸ் நோட்ஸ் சொல்றதுக்காக. வார்ம் வெல்கம் மேம். Thank you, ma'am. Thank you for inviting. Good evening to all. என்னோட நேம் கலையரசி. நான் இங்கே ஜல்லிப்பட்டி அப்படின்ற வில்லேஜ்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன், திருப்பூர் நியர். என்னோட மென்டார் வந்து காயத்ரி சத்யராஜ் மேம். நான் ப்ரொஃபஷ்னலா ஒரு ஆடிட்டிங் ஃபீல்ட்ல ஒரு 8 இயர்ஸா நான் டிராவல் பண்ணியிருக்கேன். நான் ஒர்க்குன்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது சின்னதா டீ வாங்குற விஷயத்துல இருந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் போற வரைக்குமான எல்லா வேலைகளும் நான் செஞ்சிருக்கிறேன். நான் செய்யாத வேலையே கிடையாது. படிப்படியா ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டா மட்டும்தான் இங்க சக்சஸ் அப்படின்ற விஷயம் கிடைக்குங்க. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த பிசினஸ்குள்ளயும் நான் ஆடிட்டிங் ஃபீல்ட்ல எனக்கு இன்கம் இல்லாம கிடையாது. ஒரு 3 months ஒர்க் பண்ணாவே ஒரு 1 yearக்கு என்ன இன்கம் வேணுமோ அதை என்னால அந்த 3 monthsல எடுக்க முடியும். இருந்தாலும் நம்ம ஃபியூச்சர் அப்படின்ற நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம எடுத்து வைக்கிற மெஷர்மெண்ட் வந்து அந்த சேவிங்ஸ் அப்படின்ற விஷயம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்ணதுனால நான் ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அடிஷ்னலா தேடிட்டு இருந்தோம். அப்ப வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் செல்ஃப் கன்சியூம்காகவும் என்னோட ஹஸ்பண்டுக்காகவும் தான் ப்ராடக்ட் எடுக்க ஆரம்பிச்சோம். நல்ல ரிசல்ட் நான் ஃபீல் பண்ணேன். ப்ராடக்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஃபிட்டாகவும் ரொம்ப யங்காகவும் ஃபீல் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் என்னோட உடம்புக்குள்ள எனக்கு இருந்தது. சரி, இதை பிஸ்னஸா எடுத்து பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளவா பிஸ்னஸ்ல ஐடியா கிடையாது. இல்ல நீ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி காயத்ரி மேடமும் சத்யராஜ் சாரும் என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. இவ்வளோ விஷயங்களை நீ டாலரேட் பண்ணி நீ எல்லாத்தையும் பண்ணும்போது இது உன்னால கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு கைட் பண்ணாங்க. என்ன தாய்லாந்து ட்ரிப் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ப்ராடக்ட் மூவ் பண்றதுக்காகட்டும், இன்கம் ஏர்ன் பண்றதுக்கும். ஸ்டார்டிங்ல இந்த பிசினஸ்குள்ள வந்த ஒரு 1+5 வீக்குள்ள நான் ஒரு 45,000 இங்க இன்கம் ஏர்ன் பண்ணி என்னோட ஆர்கனைசேஷனை வந்து இன்னொரு நபரை, கிருஷ்ணகிரியில இருக்கிற ஒரு நபரை மேடமோட சப்போர்ட்ல இங்க இருந்து டிராவல் பண்ணி போய் அவங்களையும் தாய்லாந்து ட்ரிப் முடிக்க வச்சு அவங்களையும் இன்னைக்கு வந்து ஒரு 45,000 இன்கமுக்கு மேல நான் ஏர்ன் பண்ண வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 15 weeks வந்து என்னோட டிராவல் பண்ணி அங்க என்ன யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டெடிகேட்டடா எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு மென்டாரும்
இப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து என்னால நம்ப முடியல. ஆனா மேடமும் சாரும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவா என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணி இது இப்படி பண்ணக்கூடாது, சரி ரிலாக்ஸ் ஆயிக்கலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம நம்ம சக்சஸ் அப்படின்ற விஷயம் வந்து இங்க எனக்கு இன்னொரு விஷயமும் சக்சஸா இங்க கிடைச்சது. கார் வாங்கணும் அப்படின்ற அந்த பேஷன் வந்து எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. என்னதான் ஆடிட்டிங் ஒர்க்ல நான் சம்பாரிச்சாலும் என்னால வந்து அதை சேவ் பண்ணி வாங்க முடியல. இன்னைக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டி 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு காரை புக் பண்றதுக்கும் சரி, அதை டெலிவரி எடுத்தது அன்னைக்கும் சரி எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டா இருந்தாங்க. இன்னைக்கு தனியா நான் கார் ஓட்டி டிராவல் பண்ணி பிசினஸ்க்காக வெளியே போறேன் அப்படின்னா அது அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இன்னைக்கு அது நடந்திருக்காதுங்க மேம். கார் அப்படின்ற விஷயம் நான் எடுத்ததுனால இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம டீமுக்குள்ள சிவபிரகாசம் சாரோட டீமுக்குள்ள நிறைய பேர் இன்னைக்கு கார் பர்ச்சேஸ் பண்றதுக்காக புக் பண்ணிருக்காங்க. சோ ஹாப்பி. இந்த பிசினஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இங்க ப்ராடக்ட் ஓரியன்டா பிசினஸ் கொடுத்திருக்காங்க. ப்ராடக்ட் நீட் இல்லாத நபர் இன்னைக்கு யாருமே கிடையாது. ப்ராடக்ட கொண்டு போய் சேர்க்கிற நபர் பிசினஸ்க்குள்ள கண்டிப்பா இங்க வருவாங்க. அந்த கான்பிடென்ட் என்னால கொடுக்க முடியும். ஏன்னா நான் ப்ராடக்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள வந்தது. ஒரு 1,13,000 வரைக்கும் நான் இது வரைக்கும் இன்கமா இங்க ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். பேஷனேட்டா நம்ம இங்க ஒர்க் பண்ணாலும் சரி, ஃபுல் டைமா இங்க ஒர்க் பண்ணாலும் சரி, நம்மளால குறைஞ்சபட்ச இன்கம்ல இருந்து அதிகபட்ச இன்கம் வரைக்கும் இங்க நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்னோட செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச் மேம். அதாவது ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு கார் அச்சீவ் பண்றது, ஒரு விமன் என்டர்பிரினரா இருந்து ஒரு கார் அச்சீவ் பண்ணி இன்னைக்கு இன்கம் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு 1.25 லட்சம் அப்படிங்கறது ஏர்ன் பண்ணி அவங்களுடைய டீம்ல ஒருத்தரை தாய்லாந்து அச்சீவ் பண்ணி அவங்களும் தாய்லாந்து போய் இந்த மாதிரி ஒரு சக்சஸ் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களாகட்டும், வேற ஒரு ஜாபுக்கு போறவங்களா இருக்கட்டும், அவங்களால சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியா தான் நிக்கணும். சோ ஆனா பட் நம்மளுடைய பிசினஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது. எதையும் பண்ண முடியும், எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம மேம் வந்து நல்ல ஒரு அவங்களோட ஓன் ஃபீல் எல்லாம் நமக்கு சொன்னாங்க. தேங்க்யூ சோ மச் மேம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல இது வந்து இப்ப ஷார்ட் பீரியட்ல மேம் ஏர்ன் பண்ண ஒரு 1.25 லட்சத்தை சொன்னாங்க. இதே பிசினஸ்ல நமக்கு ஒரு 4 இயர்ஸ் டிராவல் பண்ணி நம்மள மேம் சொன்ன மாதிரி மேம் இந்த பிசினஸ்க்கு கொண்டு வந்தவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதே ஜல்லிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து ஒரு கிராம பெண்மணியா அறிமுகமாயி இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற ஒரு லெவல்ல அடுத்த கிரேடுக்கு போய் அவங்களையும் அவங்க ஃபேமிலியையும் அவங்கனால தூக்கி நிறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்திருக்க நம்மளுடைய காயத்ரி சத்யராஜ் மேம் வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். அவங்களுடைய கீநோட்ஸ் கேட்கலாம். நம்ம அவங்களுடைய ஷேரிங்ஸ் ஷேர் பண்ணிக்க கேட்டுக்கிறேன். வார்ம் வெல்கம் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். வண்டர்ஃபுல். குட் ஈவினிங் டு ஆல். மேடம் அழகா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்னோட பேர் காயத்ரி சத்யராஜ். மேடம் சொன்ன மாதிரி பல்லடத்துக்கு பக்கத்துல ஜல்லிப்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கிறேன். இத வந்து ப்ரௌடா சொல்ல முடியுங்க. என்ன அப்படின்னா கிராமத்துல இருந்தவங்க எல்லாம் என்ன சாதிக்க முடியும், இல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய டேலண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா டவுனுக்குள்ள போகணும், சிட்டிக்குள்ள இருந்தா மட்டும்தான் நிறைய அதாவது கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா எக்ஸ்ட்ரா கரிக்குலரா நம்ம கத்துக்க முடியும் அப்படின்னு இருந்த காலகட்டத்துல ஒரு வில்லேஜ்ல இருந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா அக்ரிகல்ச்சர் தாண்டி வேற எந்த விஷயம் தெரியாது. கலையரசி மேடம் சொன்னாங்க நான் சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் கத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு போனதுன்னு சொல்லணும் அப்படின்னா அதிகபட்சமா ஒரு நாள் வேலைக்கு போனேன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்த என்னால இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வளர முடிஞ்சிருக்குது அப்படின்னா இங்க நான் எடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன். இப்ப உங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள இருந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் டிராவல் பண்ணி போய் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கறத கத்துக்க ஆரம்பிச்சோம். ஒரு 4 இயர்ஸ் பேக் பாத்தீங்க அப்படின்னா கனவுகள் நிறைய இருந்துச்சு. விவசாயத்தை மட்டுமே நம்பி வெளியில கொண்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல எனக்கு 2 பசங்க, என்னோட மாமனார் மாமியார் கொடுத்த சொத்து பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒன்னா கிடைச்சிச்சு. என்னோட பசங்களுக்கு அதை டிவைட் பண்ணி தான் கொடுக்க முடியும். அப்ப இது அவங்களுக்கு பத்தாது. ஃபியூச்சர்ல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய செலவினங்கள் பாத்தீங்க அப்படின்னா நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது இருந்த செலவினத்தை விட என்னோட குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்
டோட்டலா சேஞ்ச் ஆயாச்சு. அப்ப எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் எந்த ஒரு வாய்ப்பும் நமக்கு இருந்தாலும் பத்தாது. அடிஷனலா ஒரு வாய்ப்பு வேணும்னு தேடிட்டு இருக்கும்போது எனக்கு கடவுளா கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கடவுளுக்கும் என்னோட பேரண்ட்டுக்கும் எனக்கு பெரிய லெவல்ல இருந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிற வைப்ரண்ட் வியூவர் சிஸ்டத்துக்கும் என்னோட லீடர்ஸுக்கும் அதுவா பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஃபேமிலிக்கும் இந்த இடத்துல மிகப்பெரிய நான் தேங்க் பண்ணிக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா இங்க ஃபேமிலி பிரிக்கிற கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. என்னோட ஃபேமிலிங்க என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பேரண்ட்ஸ் என்னோட கிட்ஸ் பிளஸ் என்னோட டீம் என்னோட ஆர்கனைசேஷன் இது எல்லாமே எனக்கு கிடைச்சதுனாலதான் என்னால இந்த சக்சஸ் என்ஷூர் பண்ண முடிஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். இது என்னோட ஒரு சக்சஸா அப்படின்னா 100% கிடையாதுங்க. எனக்குள்ள என்ன திறமை இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுத்தாச்சு. சௌமியா மேடம் அழகா சொல்லியிருப்பாங்க, இன் மூமெண்ட்ஸ் ஆஃப் டெசிஷன் டெஸ்டினி இஸ் சேவ்ட் அப்படின்னு சொல்லி. சரியான தருணத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்ம லைஃபோட டேர்னிங் பாயிண்டா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நீட் இருந்துச்சு, பார்த்தாச்சு, புடிச்சாச்சு, ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணியாச்சு, நல்ல ரிசல்ட்ட ஃபீல் பண்ணியாச்சு. ஏன் இதை நம்ம ஸ்ட்ராங்கா பிசினஸா எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட்க்கு இருந்த டவுட் எல்லாமே ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சாச்சு. கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பெண்களுக்குள்ளும் திறமை இருந்தாலும் ஒன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணணும். இவங்க இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் நம்மளோட திறமைகளையும் வளர்த்திக் கொள்ள முடியும். என்ன ரீசன் அப்படின்னா பெண்கள் எல்லா இடத்துலயும் தைரியமா இருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான விஷயம் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்மள மாதிரி பின்னாடி போறவங்க யாருமே இல்லைன்னு சொல்லாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருக்கிறேன்னு சொல்லி கொண்டு போகக்கூடியவங்க தான் நம்மளோட ஃபேமிலி ஆட்டி இங்க நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அப்ளைன் லீடர்ஸ். அப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துல நான் இருந்ததுனாலதான் ஒரு 35 lakh இன்கம் மேல ஏர்ன் பண்ண முடிஞ்சுச்சு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு அக்ரிகல்ச்சர் மட்டும் பார்த்துட்டு ஒரு வருஷத்துல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து ஸ்ட்ராங்கா பிலீஃபா நம்பி லீடர்ஸ் சொன்ன விஷயத்த மட்டும் கொண்டு போனதுனால ஒரு வாரத்தோட அதிகபட்ச வருமானமா 1 லட்சத்துக்கு மேல என்னால இங்க இன்கம் ஏர்ன் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்ப இது எல்லாமே எங்க கிடைச்சிச்சு அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் ஒரு வாரத்துல சம்பாதிச்சு என்னால இன்னைக்கு நாங்க எல்லாம் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டில 1 கோடி ரூபாயை டச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஈகரான ஒரு போக்கஸ்ல தான் ஓடிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இங்க நிறைய விமன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கிறீங்க, நிறைய ஜென்ஸ் கனெக்ட் ஆயிருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்கும் நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஹோப் என்ன அப்படின்னா எனக்கு 2 கிட்ஸ், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்கு. அதுவா பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ரன் பண்ணணும், என்னோட பேரண்ட்ஸ் சரௌண்டிங் எல்லா விஷயம் நான் கேர் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டும் ஒரு டிராவல் பண்ணி போறேன். இப்ப கலையரசி மேடம் அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் எடுத்த கார் எங்களோட ஆர்கனைசேஷன்ல நிறைய கார்களை கொண்டு வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கிரியேட் பண்ணிருக்குன்னு சொல்லி இத அவங்க எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா என்னோட குடும்பத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் கார் நான் எடுத்த பிள்ளையார் சொல்லி ஓட்ட இன்னைக்கு என்னோட ஃபேமிலி மொத்தம் கார் பர்ச்சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத இங்கதாங்க சொல்ல முடியும். மத்த ஃபீல்டுல எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியாது. அதாவது நம்ம நல்லா வளர்ந்தோம் அப்படின்னா அவனுக்கு ஏதோ அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. நம்ம இல்ல ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அந்த பிசினஸ்ல டவுன் ஆனோம் அப்படின்னா இவனுக்கு எதுவுமே செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பெண்மணிக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணினதுனால அவங்க கார் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா நம்மளாலே பண்ண முடியும், நம்மளும் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எங்களோட ஆர்கனைசேஷன் எல்லாருமே இன்னைக்கு மிகப்பெரிய அதாவது எங்களோட ட்ரீம் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளதான் உங்களோட ஃப்ரெண்டும் ரிலேட்டிவ் உங்களை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. இங்க நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கும் ஃபேமிலி இருக்கு, எல்லா பொறுப்புகளும் இருக்கு. அந்த பொறுப்புகளை தாண்டி ஒரு கடமை நமக்கு இருக்கு. இன்னைக்கு வீடோ காரோ இது எல்லாமே நமக்கு ட்ரீமா அப்படின்னா 100% கிடையாது. இது எல்லாமே நம்மளோட கடமை. அப்ப இந்த கடமையை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கையில இருக்கக்கூடிய வாய்ப்பு பத்தாது. அடிஷனலா இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தா மட்டும்தான் இங்க நான் எங்க அதாவது நம்ம கம்பெனியோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும்தான் அசட்ன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு கம்பெனில இந்த மாதிரியான லீடர் கூட நம்ம நின்னா மட்டும்தான் நம்மளோட கடமைகளை இந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நான் பதிவு பண்றேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கக்கூடிய எல்லாத்துக்குமே என்னென்ன விஷயம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருமே பின்னாடிதான் இருந்துட்டு இருக்கிறோம். இந்த ப்ராடக்ட கன்சியூம் பண்ணும்போது நம்மளோட ஆரோக்கியம் 100% கேரண்டியா இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட திறமைகளை வளர்த்திக்கொள்ள முடியும். படிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த ஒரே ஒரு பென்சில் கிஃப்டா கிடைக்கும். ஆனா அந்த ஒரு மார்க்லயோ இல்ல ஒரு 2 மார்க்லயோ அந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா டைமிங் பீரியட் தான் அதிகமோ கம்மியோ ஆகும்.
அது மட்டும் இல்லாம ஒரு பிளேஸ், அதாவது ஒரு கோலை நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்த எல்லாத்துனாலே அச்சீவ் பண்ண முடியும். இங்க திறமை ஒரு விஷயமே கிடையாது. நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ண விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு இங்க சக்சஸ் இருக்கு. எப்படி அப்படின்னா டெய்லி கடவுள்கிட்ட போய் கடவுளே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுன்னு கேட்போம். கடவுள் வாய்ப்பை கொடுத்துருவாங்க. நம்மளோட வேண்டுதலை ஏத்து, நம்மளோட பேரண்ட்ஸ் பண்ண புண்ணியத்தை பார்த்து. ஆனா இங்க வாய்ப்பு கிடைச்சு நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நம்மளோட சோம்பேறித்தனத்தினால இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம், இல்ல நாளானைக்கு பாத்துக்கலாம்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம நாளைக்கு இருப்போமா தெரியாது. அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு லைஃப் டைம் தான் நமக்கு இருக்கு. அப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எங்க எல்லாத்தோட பயம் என்ன அப்படின்னா, நாங்க இல்லைனாலும் எங்களோட குடும்பம் செக்யூரா இருக்கணும். ஒரு பொருளாதாரமாகட்டும், ஒரு ஆரோக்கியமாகட்டும், நாங்க இல்ல அப்படிங்கிற ஒரு இழப்பை தவிர வேற எந்த விஷயம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டில எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் அதையெல்லாம் எங்களுக்கு புடிச்சு நாங்க பண்றோம். புடிச்சு பண்ணா எல்லாமே ஈஸியா இருக்குங்க. அதனால இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு ஒரு வில்லேஜ்ல இருந்து எஸ்ன்னு சொல்லி ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து என்னால ஒரு 35 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா மினிமம் ஒரு 1.5 இயர்க்குள்ள என்னால 1 கோடி ரூபாயும் சம்பாதிக்க முடியும். அதுக்குண்டான ஓட்டமா தான் இன்னைக்கு நாங்க ஓடிட்டு இருக்கிறோம். இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் கடவுளோட சப்போர்ட்டும் இருக்கு, இங்க கம்பெனியோட சப்போர்ட்டும் இருக்கு, லீடர்ஸோட சப்போர்ட்டும் இருக்கு, உங்களை இங்க கொண்டு வந்த நபரோட சப்போர்ட்டும் இருக்கு. அப்ப இவ்ளோ சப்போர்ட்டை நம்ம வச்சுட்டு கடவுள்கிட்ட போய் மறுபடியும் கடவுளே வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்காம கிடைச்ச வாய்ப்பை வாழ்க்கையா பார்த்த எல்லாத்தோட லைஃப்லயும் மிகப்பெரிய மாற்றங்கள், அதாவது பொருளாதாரத்திலயும் ஹெல்த் வைஸ்லயும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்களால பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லான ஒரு உமன் என்டர்பிரனர் கேட்டகரிக்கு மாத்தி கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய என்ன ரீசன் அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல இருந்த எனக்கு பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் செல்லிங் பத்தி தெரியாது. நிறைய இடத்துல நான் இங்க சேஞ்சஸ் ஆகணும், அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் சேஞ்சஸ் ஆகணும்னு சொல்லி எங்களோட லீடர் கைட் பண்ணி கொண்டு போறதுனாலதான் எங்களோட லைஃப்ல சேஞ்சஸ் வந்திருக்கு. சோ எங்க எல்லாத்தையும் மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிற எங்களோட டீம் கேப்டன் மிஸ்டர் சிவபிரகாஷ் சாருக்கும், கம்பெனிக்கும், ப்ராடக்ட்டுக்கும், கடவுளுக்கும், என்னோட ஆர்கனைசேஷனுக்கும், என்னோட ஃபேமிலிக்கும் இந்த இடத்துல மிகப்பெரிய தேங்க் பண்ணிட்டு என்னோட செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ. ஓவர் டு ஹேமா மேம். தேங்க்யூ சோ மச் மேம். மேம் நல்லா ஒண்டர்ஃபுல்லா அவங்களோட சக்சஸ் சொன்னாங்க, எப்படி இந்த பிசினஸ்க்குள்ள வந்தோன்னு. இந்த பிசினஸ் ஒரு கிஃப்ட், காட்ஸுடைய கிஃப்ட்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யாரும் மிஸ் பண்ண கூடாது. உங்களுக்கு இந்த பிசினஸை பத்தி சொல்லி உள்ள வந்திருக்கீங்கன்னா அவங்க கிட்ட அடுத்த நகர்வானது இந்த பிசினஸ்ல என்ன பண்ணணும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சு எல்லாருமே இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ணி வரணுங்கிறது எல்லாத்துடைய ஆசையாவும் இருக்கு, விருப்பமாவும் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். சோ இதோட நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்டோம். இதே மாதிரி அடுத்த செஷன் நம்மளுடைய கமிங் டியூஸ்டே இதுக்கு அதிகமான நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆன எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இந்த லிங்க் அனுப்பிச்சு நம்ம இதுல கனெக்ட் பண்ண சொல்லி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு லிங்க் ஷேர் பண்ணி அடுத்த நகர்வுக்கு போகலாம் அப்படிங்கறத சொல்லி வைண்ட் அப் பண்ணிக்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ டு ஆல்.